ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சர்க்கிள்ஸ்னு சொல்லிட்டு ஒரு புது சாப்டர் பார்க்க போறோம். சர்க்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஒரு ஈஸியான சாப்டர். இன்னைக்கு அதோட இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் சர்க்கிள்னா என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். சர்க்கிள்னா வந்து பார்த்தீங்கன்னா லோக்கஸ் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் வித் அ கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ். லோக்கஸ் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் வித் அ கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துப்போம். ஸோ அந்த பாயிண்ட் வந்து சப்போஸ் இப்போ நம்ம ஆரிஜின் எடுத்துக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆரிஜின் வந்து 0,0. இந்த ஆரிஜின்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆர் டிஸ்டன்ஸ்ல என்னென்ன பாயிண்ட்ல இந்த ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்து வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ அந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து சப்போஸ் இப்போ h, k அப்படின்னு வந்து நான் டினோட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிஸ்டன்ஸ் r இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம்? ரூட் ஓவர் h மைனஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் k மைனஸ் ஜீரோ தி ஹோல் ஸ்கொயர். இப்போ ரெண்டு பக்கமும் நான் வந்து ஸ்கொயர் பண்ணணும், என்ன வரும்னா h ஸ்கொயர் பிளஸ் k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இப்போ h k நான் x y ல ரீப்ளேஸ் பண்றேன். இப்படிதான் வந்து நம்ம லோக்கஸ் வந்து கண்டுபிடிப்போம். கரெக்டா? ஸோ இப்போ h k x y ல ரீப்ளேஸ் பண்றப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். அண்ட் இதோட சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின், அதாவது 0,0 அண்ட் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர். ரேடியஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ இப்போ வந்து சென்டர் வந்து 0,0 அண்ட் ரேடியஸ் வந்து ஆர்னா அதோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்ல. ஓகேங்களா? சரி, அடுத்து இப்போ சென்டர் ரேடியஸ் ஃபார்ம். இப்போ நம்ம வந்து சென்டர் வந்து பாத்தீங்கன்னா போன கேஸ்ல வந்து 0,0 அதாவது ஆரிஜின் வச்சிருக்கோம். இப்போ நான் வந்து சென்டரை வந்து ஒரு ஆர்பிட்டரி பாயிண்ட், அதாவது சென்டர் வந்து ஏ ஆஃப் x1, y1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அண்ட் அதோட ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் வந்து ஆறாவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேஸ்ல ஈக்குவேஷன் வந்து எப்படி வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பாயிண்ட் ஏ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னா x1, y1 அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர். இப்போ நான் வந்து இப்போ ஒரு சர்க்கிள் வரையறேன்னா, இப்போ அதோட ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சேம் அதேதான். முன்ன நம்ம யூஸ் பண்ண மாதிரி அதே சேம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணோம்னா r இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் எக்ஸ் மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் ஒய்1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றப்ப என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் ஒய்1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ரேடியஸ் ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா x1, y1 அண்ட் ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்க்கிளோட ஈக்குவேஷன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து இப்படிதான் எழுதும். ஓகே, அடுத்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் வித் சென்டர் 4,8 அண்ட் ரேடியஸ் 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சென்டர் வந்து என்னன்னா நமக்கு 4,8
அண்ட் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12. ஸோ ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் வந்து எப்படி வரும்? எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் எயிட் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன? 12 ஸ்கொயர். ஸோ எக்ஸ் மைனஸ் ஃபோர் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y minus 8 the whole square equal to 144. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ்டீன் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் ஒய் பிளஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஈக்குவல் டு 144. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் ஒய் பிளஸ் 80. இப்போ இந்த 144 இந்த பக்கம் கொண்டு வந்துடும் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டீன் ஒய் மைனஸ் 64 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வித் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா 4,8 அண்ட் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 யூனிட்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, if two diameters of a circle of area 154 square units are 2x minus 3y equal to 5 and 3x minus 4y equal to 7. Then the equation of the circle is அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன தந்துருக்காங்கன்னா ஏரியா வந்து தந்துருக்காங்க. இப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்ன தந்துருக்காங்கன்னா 154 அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன ஃபார்முலானா 5r², கரெக்டா? 5r² is equal to 154. இப்போ பையோட வேல்யூ வந்து என்னன்னா 22/7 into r² is equal to 154. So r² is equal to 154 into 7 by 22. இப்போ 2 டேபிள்ல வந்து போட்டோம்னா இது வந்து என்ன ஆகும்னா 77 வரும். 11 டேபிள்ல 7 டைம்ஸ். ஸோ நமக்கு r is equal to 7 யூனிட்ஸ் அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஆரோட வேல்யூ 7 வந்துச்சு. இப்போ 2 diameters of a circle வந்து என்னென்னு தந்துருக்காங்கன்னா 2x minus 3y equal to 5 அப்படின்னு வந்து தந்துருக்காங்க. இன்னொரு இன்னொரு டயாமீட்டரோட லைன் வந்து என்னன்னா 3x minus 4y equal to 7 அப்படின்னு. இப்போ ரெண்டு லைனுமே வந்து பாத்தீங்கன்னா டயாமீட்டர்ஸ், கரெக்டா? இப்போ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சென்டரா வரும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்றப்ப என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2x minus 3y equal to 5. ஸோ இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னா 5 plus 3y by 2. ஸோ இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ல போடுறப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 into 5 plus 3y by 2 minus 4y equal to 7. இதை நம்ம சால்வ் பண்றப்ப என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 15 plus 9y minus 8y equal to 14 அப்படின்னு வந்து வரும். ஸோ y equal to -1 அப்படின்னு வந்து நமக்கு வரும். ஸோ இதை எடுத்துட்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்றப்ப எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5 plus 3 into -1 by 2 which is 2 by 2, so 1. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னா 1. ஸோ நமக்கு சென்டரும் கிடைச்சிருச்சு. ஸோ சென்டரோட வேல்யூ வந்து என்னன்னா 1, -1. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வந்து என்ன? x minus x1 whole square plus y minus y1 whole square equal to r². ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்றப்ப என்ன வரும்னா x minus 1 whole square plus y minus of -1 வந்து plus 1 whole square equal to r² வந்து பார்த்தீங்கன்னா 7². ஸோ x minus 1 whole square plus y plus 1 whole square equal to 49. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ அடுத்த கொஸ்டின்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா a circle passes through the points 2, 3 and 4, 5. If its center lie on the line, in the line, then its radius is equal to அப்படின்னு வந்து கேட்குறோம். ஓகே,
ஸோ given கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சர்க்கிள் வந்து இப்படி இருக்கு. இப்போ இந்த சர்க்கிள்ல 2 பாயிண்ட் வந்து கிராஸ் ஆகுது. ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னா 2,3, இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னா 4,5. அண்ட் இதோட சென்டர் வந்து இங்க இருக்கு அப்படின்னு நம்ம அசூம் பண்ணிக்கலாம். இப்போ இஃப் இட் சென்டர் லை ஆன் த லைன், இந்த லைன்ல வந்து இந்த சர்க்கிள் வந்து லை ஆகுது. அதாவது சம் இது வந்து இன்னொரு லைன் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இந்த லைன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா y மைனஸ் 4x பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நம்ம என்ன வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அசம்ஷன் வந்து இருக்கு. இப்போ சென்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன்ல பாஸ் ஆகுறதுனால சப்போஸ் இப்போ y ஈக்குவல் டு 4x மைனஸ் 3, கரெக்டா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு h அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு y யோட வேல்யூ என்ன வரும்னா 4x மைனஸ் 3 அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ சென்டர் வந்து எந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும்னா h கமா 4x மைனஸ் 3 இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும், கரெக்டா? ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே சர்க்கிள் லை ஆகுறதுனால இந்த டிஸ்டன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் 6. ஸோ இது ரெண்டுமே சேமா இருக்கும். ஸோ இப்போ அதை நம்ம கால்குலேட் பண்றப்ப என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா r இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் h minus 2 whole square plus 4h minus 3 whole square, which is equal to root over. இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துருக்கப்ப என்ன வரும்னா h minus 4 the whole square plus 4h minus 3 minus 5 the whole square அப்படின்னு வரும். இப்போ ரெண்டு பக்கமும் வந்து ஸ்கொயர் எடுக்கிறப்ப இது இதுவும் போயிடும். ஸோ இப்போ வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா h minus 2 whole square minus இந்த பக்கம் இருக்கிற h minus 4 whole square இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ h minus 4 whole square plus 4h minus 6 whole square minus 4h minus 8 the whole square equal to 0. இப்போ a square minus b square ஃபார்முலா வந்து இதுக்கும் இதுக்கும் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா a plus b வந்து என்னன்னா 2h minus 6 into a minus b h minus 2 minus h plus 4. ஸோ நமக்கு வேல்யூ வந்து 2 வரும். பிளஸ் ஸோ இதே மாதிரி நம்ம இதுக்கும் அப்ளை பண்ண என்ன வரும்னா 8h minus 14 into 2 which is equal to 0. இந்த 2வும் கேன்சல் ஆயிடும். ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்றப்ப என்ன வரும்னா 10h minus 20 equal to 0 அப்படின்னு வந்து வரும். ஸோ h is equal to 2 அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ h ஓட வேல்யூ வந்து 2 அப்படின்னா y யோட வேல்யூ வந்து என்ன வரும் 4h minus 3, கரெக்டா? ஸோ 4h minus 3 வந்து என்ன வரும் 4 into 2 minus 3, அதாவது என்னன்னா 5. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு சென்டர் வந்து என்னன்னா 2,5 அப்படின்னு வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? சென்டர் வந்து 2,5. இப்போ ரேடியஸ் r இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா ரூட் ஓவர். இப்போ நமக்கு இந்த சென்டர் தெரியும். இப்போ இங்க இருந்து இதுக்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 minus 2 the whole square plus 5 minus 5 the whole square, which is equal to root over 2 square வந்து 4 plus 0 square, which is equal to root over 4. ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the foot of the normal from point 4,3 to a circle is 2,1 and a diameter of the circle as the equation 2x minus y equal to 0. And the equation of the circle is அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்படி போடுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா a foot of the normals from the point 4, 3. ஓகே, இப்போ ஒரு சர்க்கிள் வந்து
ஸோ இப்போ இந்த சர்க்கிள்ல நம்ம வந்து 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோம். அதுதான் வந்து என்னன்னா 2, 1 ஒன்று, இன்னொரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4, 3. இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் அது வந்து என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2 அந்த லைன்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்னா ஆம், இந்த இந்த ஈக்குவேஷன் வந்து ஒன்று வரும் பாத்தீங்களா? அதாவது 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2 இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் அதாவது லைன் பாசிங் த்ரூ 2, 1 அண்ட் 4, 3 அது வந்து கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா y மைனஸ் ஒய் ஒன். ஸோ இதுல வந்து நான் y இது வந்து x1 y1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னா y மைனஸ் ஒய் ஒன் பை x minus x1 is equal to y2 minus y1 3 minus 1 by 4 minus 2 which is equal to 2 by 2 1 which implies y minus 1 equal to x minus 2. So x is equal to y plus 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன வந்துரும்னா இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து வரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ x ஈக்குவல் டு ஒய் பிளஸ் ஒன்னா ஈக்குவேஷன் ஒன்ல போட்டோம்னா என்ன வரும்னா 2 இன்டூ ஒய் பிளஸ் ஒன் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2. ஸோ 2y plus 2 minus y equal to 2. 2, 2 cancel ஆயிடும். ஸோ y equal to 0. இப்போ y equal to 0னா x ஓட வேல்யூ வந்து என்ன வரும்? இந்த செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம போட்டோம்னா x equal to 1 அப்படி வந்துடும். ஸோ நமக்கு சென்டர் வந்து என்னன்னா 1, 0 அண்ட் ஒரு பாயிண்ட் வந்து 2, மைனஸ் 1 2, 1 தெரியும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எழுதுறப்ப x minus 1 whole square plus y minus 0 whole square equal to r square. ஸோ இப்போ ரேடியஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? r square is equal to இந்த டிஸ்டன்ஸ் தானே r. ஸோ ரூட் ஓவர் 2 minus 1 whole square plus 1 minus 0 the whole square. ஸோ 1 square plus 1 square which is 2. ஸோ நமக்கு r ஸ்கொயரோட வேல்யூ வந்து 2ன்னு இருக்கு. ஸோ இதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்றப்ப என்ன வரும்னா x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. So x square plus y square minus 2x minus 1 equal to 0. So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.